திருச்செந்தூரில் என்ட்ரன்ஸில் பிள்ளையார் கோவில், தலை சுற்றி தேங்காய் உடைக்கக்கூடிய பிள்ளையார் கோவில். அந்த பிள்ளையார் கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் வரும். ஸ்ரீ பாலாஜி விடுதின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அப்படியே வாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடும். சண்முகர் துணை நின்று தன் வாழ்வை மாற்றி தருவக்கூடிய வல்லமை மிக்க சண்முகர் ஆலயம். இது ஆதீன மடத்திற்கு சொந்தமானது. இது ஆதீன மடத்துக்கு சொந்தமான ஒரு அற்புதமான ஆலயம். இது சண்முகர் அப்படிங்கிற கோவில். இது இருக்கு பாருங்கள். இதனுடைய பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த விளக்கு தீபம் தான். சுத்தமான நெய் விளக்கு தீபம் ஏற்றி உள் மனதோடு தன் வேதனைகளை கூறினால் எங்கள் ஐயா சண்முகர் இருக்கார் பாருங்கள். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சண்முகர் மிக சக்தி வாய்ந்த அற்புதமானவர். சகல துன்பங்களையும் தூக்கி எறியக்கூடியவர். திருமண தடையா, குழந்தையின்மையா, வாழ்வில் பிரச்சனையா, மனதில் எந்த மனிதர்களுடைய துணை இல்லாமல் வேதனையில் வெந்து வாடக்கூடிய நிலையில் இறைவன் சண்முகர் காட்சி கொடுத்து அவரை வேண்டி அவரிடம் வணங்கி தங்கள் மனதில் நினைத்த நாட்கள், இத்தனை நாட்கள் விளக்கு தீபம் ஏற்றுகிறேன் என்று வேண்டினால் உங்களுடைய குறைகள் தீரும். இது என் வாழ்வில் நான் கண்டது, நான் பெற்ற பலனும் பிறரும் பெறணும். எங்கள் ஐயா சண்முகரின் ஆணைக்கு இணங்க இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு மேலே தீபம் போடுறேன். நான் நன்றி சொல்கிறதுக்காக செய்கிறேன். உங்களுடைய மக்கள் யாருக்காவது ஏதாவது குறைகள், கவலைகள், வேதனைகள், திருமண தடை, வாழ்க்கையில் மாற்றமே இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த சண்முகர் ஆலயத்துக்கு வந்துடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக வல்லமை மிக்க அழகான தத்துருவமான எங்கள் அப்பா முருகன் சண்முகர் காட்சியளிப்பார். சிறப்பான இடம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்ப்பதற்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றக்கூடிய இடம் இது. இது திருச்செந்தூரில் விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்குது. வேறு எதுவும் டவுட் அப்படின்னா என்னோடய லிங்க்கில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.